பிரியமான தேவஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இந்த நாள் நாம் ஜீவனோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. இந்த நாளை காண முடியாமல் எத்தனையோ மக்கள் மறைந்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளை நமக்கு ஆயுசு நாட்களாக கூட்டி கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய கிருபைக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து கொள்வார். ஏனென்றால் அதிகால வேளையிலே அவரை நோக்கி பார்க்கிறோம் அல்லவா? அவரிடத்திலே பேசுகிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை கொடுத்து ஆசீர்வதிக்கக்கூடிய தகப்பனாக அவர் நம் வாழ்க்கையில கடந்து வருகிறார். இந்த நாளிலே எத்தனையோ விதமான மக்கள் வேதனைகளையும் சோதனைகளையும் வியாக்குலங்களையும் சஞ்சலங்களையும் போராட்டங்களையும் அவமானங்களையும் நிந்தனைகளையும் இருப்பதை காட்டிலும் சாவதே நலம் என்ற கசப்பான வாழ்க்கையும் கடந்து வருகிறார்கள். ஆனால் நமக்கோ நித்திய சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒருபொழுதும் கெட்டு போவதும் இல்லை, நிலையற்று தெரிவதும் இல்லை. அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற மக்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர் அண்டையிலே சேர்த்து கொள்கிறார். எந்த துக்கமும் அவர்களை தொடாதபடி அவர்களுக்கு அவர் பாதுகாவலராய் இருக்கிறார். சரி, போகட்டும். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். ஏசாயா 51 அதிகாரம் 22 வசனத்திலே, இயேசு தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் என்றார். இந்த வசனத்தை கொஞ்சம் தியானியுங்கள். நம் கையில் இருக்கும் நம்ம வாழ்க்கையிலே கடந்து வரும் உபத்திரவமான சூழ்நிலை, துக்கப்படுத்துகிறதான நேரங்கள், நாம் இந்த உபத்திரவத்திலிருந்து என்றைக்கு விடுதலை பெறுவோம்? என்றைக்கு நாம் சுகமாய் ஆசீர்வாதமாய் இருப்போம்? மற்ற மனிதர்களைப் போல நாம் சந்தோஷமாய் வாழ்வது எப்பொழுது என்றெல்லாம் சிந்திக்கின்ற மனிதர்கள் அநேகர் உண்டு. நமக்கு கூட அப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கூட பயப்பட வேண்டாம், திகைய வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையிலே கடந்து வரும் தவிப்பான வாழ்க்கையை, வேதனைக்குரிய சூழ்நிலையை நான் மாற்றி போடுவேன். உன் கையிலிருந்து அவைகளை எடுத்து போடுவேன். நான் உன் பக்கத்திலே இருக்கிறேன். நான் உன் அருகாமையிலே நிற்கிறேன். என்னை கூப்பிட தவறாதே. நீ என்னை கூப்பிடும் பொழுது உன் பக்கத்திலே வந்து உனக்கு உதவி செய்கிற தகப்பனாக நான் உன் அருகாமையிலே நிலைத்திருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என்னை நோக்கி கூப்பிடுகிற மக்களுக்கு நான் உதவி செய்ய என்னுடைய கரங்களும் என்னுடைய செவிகளும் திறந்திருக்கிறது. உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவதாய் இருக்கும் என்று நான் முன்னவே சகரியா 2:8 சொல்லி இருக்கிறேன். யாரும் உன்னை தொட முடியாது. உபத்திரவங்கள் நீடிக்காது. அவைகளை கடந்து வர அவை எங்கே இருக்கிறது என்று மறைக்கப்பட்ட சூழ்நிலையாக மாறிவிடும். இப்பேற்பட்ட அநேக விதமான காரியங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் நான் நடத்தி காத்து உன்னை ரட்சிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மகிமைப்படுத்துவேன். கலங்காதே,
திகையாதே. துக்கித்து இந்த நாட்கள் இப்படியே நீடிக்குமா என்று யோசிக்காதே. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை அறிந்து கொண்டேன் என்று தாவீது ராஜா சொன்னது போல நாமும் சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலை கொடுக்கவே இந்த உபத்திரவம், இந்த வேதனை, இந்த பாரமான சூழ்நிலை என்னை சிக்கிக் கொண்டது. என்னை விடுவித்தீர், பாதுகாத்து கொண்டீர், ஆசீர்வதித்தீர், பரிபூரணமான சுகபலனை கொடுத்து மகிமையினாலே நிரப்பி காத்து கொண்டீர் என்று அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் எப்பொழுதும் அவர் பாதப்படியிலே அமர்ந்திருப்போம். பொக்கிஷமான இந்த வார்த்தைகளை நம் மனதில் வைத்து தேவைப்படுகிற நேரங்களிலே இந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்து பலவிதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியா இந்த பூமியிலே வாழ்ந்து வருவோம். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.